விடுதலை கூட அப்படி பார்த்ததில்ல. கதையை வந்து ஒரு லைவாக கொண்டு வரது சினிமாட்டோகிராஃபி தான். அந்த சினிமாட்டோகிராஃபி தான் மெயின். அது வரலையும் அவர் ஹீரோவே கிடையாது. இதில் யார் ஹீரோனே தெரியாது படம் பார்த்தீங்கன்னா. ஹீரோன்னு எலிவேட் ஆன இடம் வந்து அந்த இன்ட்ரோல் பார்க்கலாம். அது லைவ் கிரியேஷன் சார். அந்த டஸ்ட் கேஸ்லாம் லைவ் தான். நிறைய ஹீரோக்கள் பார்த்துருப்பீங்களா சார்? இதில் சூரி சார் ஹீரோ அப்படிங்கும்போது எனக்கு அவருடைய டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரொம்ப ஷாக்காக தான் இருக்குது. எனக்கு 60 days தான் பட்ஜெட். 60 daysக்குள்ள படத்தை முடிக்கணும். படத்தை முடிக்கல நீங்கள் தான் உங்கள் காசு போட்டு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். வாக் பண்ணி போகல, இங்கே தான் நான் தான் எடுத்தேன். சும்மா அப்படி போய் கேண்டீன் எடுத்தது. பஞ்சதந்திரம் வந்து நீங்கள் இப்போ பார்த்து காமெடியாக இருக்குது. அப்போ நாங்கள் ஹெவியாக தான் பண்ணோம். காமெடியெலாம் நான் என்ஜாய் பண்ணதே கிடையாது. ஜாயின்ட்ஸ் எல்லாம் நிறைய உள்ள ஸ்க்ரூ இருக்குன்னு சொல்லுவார். இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது பேக் பெயின் சொல்லுவார். இருந்தாலும் ஃபைட்டாக ரொம்ப கஷ்டம் பண்ணுறாங்க. பெரிய மிராக்கிள் தான், மெடிக்கல் மிராக்கிள் அவர். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's #1 travel brand. மக்கள் பேராதரோடு ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக போய்கிட்டு இருக்கு. இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட வரும்போது எப்படி வந்தது சார்? டைரக்டர் வந்து ஃபஸ்ட் டைம் அவர் கூட ஒர்க் பண்ணுறேன். கதை சொன்னோடனையும் எனக்கு இது மாதிரி பண்ணணும் ஆசை தமிழ். ஏன்னா நிறையா நான் தெலுங்கில் வந்து நிறையா ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக பண்ணோம். எனக்கு அதில் எப்போவுமே விருப்பம் இருக்காது. எனக்கு இது மாதிரி கண்டென்ட் ஓரியன்ட் படம் பண்ணுறது தான் எப்போயுமே நான் விரும்புவேன். ஸோ அதனால் இது கேட்டோடனே சரி இது பண்ணுவோம். ரொம்ப தமிழில் ரொம்ப நாள் ஆச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது சிரஞ்சீவி சார் படம். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பெரிய கிராண்ட் சார். அப்படி அது கிராண்டியர் அது இல்லை. இந்த படம் தான் கிராண்டியர் எனக்கு பொறுத்தவரையும். அதனால் கதை கேட்டவொடனே ஓகே இது எனக்கு பிடிச்சிருந்துச்சி. எனக்கு பிடிக்குன்னா இது மாதிரி பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. சார் இன்னொரு விஷயம் சார், நான் சினிமாட்டோகிராஃபியை எங்களுக்கு வந்து எங்கே ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு அப்படின்னா, அந்த ஆற்று ஓரமாக நின்று பேசிகிட்டு இருப்பாங்க 3 பேர். அந்த காம்பினேஷன், அந்த சீன் வந்து கிட்டத்தட்ட ஒரு டிவைன் பிளேஸில் ஒரு 3 பேரோட கான்வர்சேஷன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி சூரி சார் வந்து ஒரு ரெயின் எஃபெக்டில் ஒரு என்ட்ரி ஒன்று இருக்கும் சார். அந்த மாதிரி இந்த மாதிரி ரசித்து நாங்கள் பார்க்குற இடங்கள்லாம் வந்து அதுக்கான எவ்வளோ மெனக்கடல் இருந்தது, எவ்வளோ ப்ரிப்பரேஷன் இருந்தது? நிறைய. அதாவது நான் ப்ரிப்பேர் ஆகிட்டே தான் இருப்பேன். இந்த படத்தை முதல்ல ப்ரிப்பேர் ஆகிட்டு என்னென்னா இந்த படத்தை நான் ஃபஸ்ட்டு கான்செப்டாக ஃபிக்ஸ் பண்ணது வந்து சிம்பிளாக இருக்கணும். ஓகே. அதாவது பார்க்கும்போது பீஸ்ஃபுல்லாக சிம்பிளாக இருக்குன்னு சொல்லிட்டு சிம்பிளிசிட்டி தான் இந்த படத்தை மெயின். சிம்பிளாக இருக்கும் பார்க்கும்போது, எந்த காம்ப்ளிகேட் இருக்காது, கச்சாமச்சான் இருக்காது. எடிட்டிங் ஸ்டைலும் சரி எல்லாமே. நான் வந்து இது என்னென்னா பேசிக்கான ரூல்ஸ் ஃபாலோ பண்ணேன். பேசிக்காக எப்படி ஒரு ஃபோட்டோகிராஃபியாக இருக்குது தெரியுங்களா, அந்த பேசிக் ரூல் அப்ளை பண்ணதுனால உங்களுக்கு வந்து பார்க்கும்போது பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு விஷயம் சார், மக்கள் பார்க்கும்போது நாங்களே ஸ்டன்னாகி நின்ற இடம் வந்து இன்ட்ரோல் பிளாக் சார். ஆடியன்ஸை பார்க்கும்போது சூரி சார் வந்து அது வரைக்கும் அந்த மாதிரி ஒன்றும் அவரோட கண்ட்ரோல் மீறி எந்திரிக்கிற இடம் அந்த இன்ட்ரோல் பிளாக். என்னென்னா கதையிலே பார்த்தீங்கன்னா அது வரலையும் அவர் ஹீரோவே கிடையாது. இதில் யார் ஹீரோனே தெரியாது படம் பார்த்தீங்கன்னா. நமக்கு படம் பார்த்ததுனால சூரி சார்னு தெரியும், ஹீரோ யாருன்னே தெரியாது. அது வரையும் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்க்கும்போது ஏதோ ஒரு கேரக்டராக வந்துகிட்டே இருப்பார். கரெக்டாக ஹீரோன்னு எலிவேட் ஆன இடம் வந்து அந்த இன்ட்ரோல் பிளாக் தான். கமல் சார், விஜய் சார், அஜித் சார், சிரஞ்சீவி சார், ராம் சரண் சார் வரைக்கும் நிறைய ஹீரோக்கள் பார்த்துருப்பீங்களா சார்? இதில் சூரி சார் ஹீரோ அப்படிங்கும்போது, கதையின் நாயகன் அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு சார்? எனக்கு அவருடைய டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரொம்ப ஷாக்காக தான் இருக்குது எனக்கு. ஏன்னா அவர் அப்படி நம்ம பார்த்ததில்லை. இந்த மாதிரி விடுதலை கூட அப்படி பார்த்ததில்லை. விடுதலை கூட வருவார் சும்மா 2-3 டைலாக், ஒரு கிளாப்ஸ் டைலாக், மாஸ் டைலாக் இருக்குது, நடந்து போகிறவர். அப்படி தான் நமக்கு அப்போ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு சூரி சார் அப்படி பார்த்தோம் விடுதலையில். இதில் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் இருக்குது. அண்ணி, அண்ணன், ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் அந்த நாய் கூட பேசுறது ஒரு எமோஷன் தான் இருக்கும். அப்புறம் கிளைமேக்ஸு, ஃபைட்டு எல்லாம் இது டோட்டலாக அப்படியே. அதாவது அங்கேருந்து பெரிய சேஞ்சஸ். அந்த எனக்கு பிடிச்சது வந்து அந்த ஒரு மைண்ட் கோபி கொண்டோடனே மாலை கொண்டு வந்து போடுவாங்க. போட்டோடனே அவர் ஒரு லுக் ஒன்று வைப்பார் அந்த இடத்துல. அது வந்து நான் இப்போயே சொல்லிட்டு இருப்பேன் அவர்கிட்ட, சார் செம்மையாக இருக்குது சார், எப்படி அது பண்ணீங்கன்னு தெரியல. ஏன்னா மைண்டில் டெய்லி ஷூட்டிங் போகிறோம் இல்லைங்களா, அந்த மைண்டை அதை ஏற்றுக்கணும். ரெண்டாவது வந்து அந்த உன்னிம வந்து கன்று கொடுப்பாப்புல, அப்போ கூட ஒரு ஸ்டாரிங்காக ஒரு லுக் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப உள்ள என்ன ப்ளே ஆகும்னு எல்லா ஆடியன்ஸும் வந்துடும். அது மாதிரி அவருடைய உழைப்பு, டெடிக்கேஷன் தான். இப்போ இந்த படத்தை பார்த்துட்டு வெற்றி சார் எதுவும் சொன்னார் சார்? வெற்றி சார் அந்த ஸ்டேஜில் படம் பார்த்துட்டு நான் அதுக்கு பின்னால் ஒன்றும் சொல்ல, ஸ்டேஜ்லேயே சொன்னார் ரொம்ப நல்லா இருக்கு. அவர் நிறைய வருஷம் பார்த்துருக்காரு. அவர் தான் பிகினிங் இருக்கார் இல்லையா. அவர் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது படம், நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னாரு. நானும் நல்லா பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து
நம்ம என்ன கதையோட ட்ராவல் பண்ணுறது எனக்கு பிடிக்கும். அந்த கண்டென்ட் மைண்டை எடுத்துகிட்டு பண்ணுறது அதுதான் கஷ்டம். ஈஸியாக ஒரு ஷார்ட் வச்சுட்டு போகலாம். ஓகே. கதையை நம்ம த்ரூ அவுட் ஒரு 2.5 hours கதையை மைண்டில் வச்சு பண்ணுறது தான் கஷ்டம். இன்னொரு விஷயம் சார், சிவதா நாயர் அவங்க பேசுகிறப்ப சொன்னது என்னென்னா, அந்த அழுகிற சீன் சார், கீழே உட்காருவாங்கல்ல, அப்போ அவங்க சொன்னது என்னென்னா, சார் வந்து நீங்களும் டைரக்டர் சாரும் சொல்கிறீங்கன்னா, நீங்கள் பண்ணுறதை பண்ணுங்கள், நாங்கள் கேப்சர் பண்ணிக்கிறோம் நீங்களா. ஏன்னா நமக்கு வந்து நான் கையில் தான் ஃபுல்லாக ஹேண்டில் தான் ஷூட் பண்ணேன். அதிலே தெரியும் அப்படி இப்படி இறங்கி இப்படி போவோம். ஆமாம் ஆமாம். வந்து என்னென்னா அவங்க எப்போ, அதாவது அவங்க உட்காருவாங்கன்னு தெரியும், எந்த டைமில் உட்காருவாங்கன்னு தெரியாது. அந்த சீன் வந்து நான் எப்போ பார்த்தாலும் வந்து நான் அழுவேன் அந்த சீனை. நேற்று கூட நான் அழுதேன். நேற்றுக்கு படம் பார்த்தேன் நைட்டு. எந்த டைம் பார்த்தாலும் அதை ஷூட்டிங் போதே எனக்கு கண் கலங்கிருச்சு அந்த சீன். ஏன்னா அவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸ். அந்த சசிகுமார் அழுகிறது, அவர் அப்புறம் இந்த சசிகுமார் சைடில் அழுவாங்களே பெட்டில், அப்புறம் டெத் பெட்டில் அழுவாங்க. அப்புறம் வந்து இதில் ஸ்டேஷனில், அப்புறம் இன்னொரு இடத்துல அந்த ஈவெண்ட்டாக சொல்லுவாங்க, எங்கடா பண்ணீங்க என் பிள்ளைய அந்த ஆலமரத்து ஆலமரத்தில் கொண்டுட்டிங்களாடா. அதெல்லாம் வந்து ரியல் ஃபீலிங். ஓகே. அது ரொம்ப ஆர்டிஸ்ட்டாக வந்து கிரேட். ஓகே சார். அதே மாதிரி இன்னொரு இது சார், சசி சாரோட ஒரு சீனு, அதில் வந்து இவங்க சிவதா நாயர் வந்து ஒரு கையை மட்டும் தூக்கிட்டு வந்து பண்ணுவாங்க. அந்த சீன் பண்ணுறப்பையும் ரொம்ப ஒரு அதெல்லாம் ரொம்ப மெல்ட்டான சீன். ஆக்சுவலாக அதில் வந்து முதல்ல கதையில் வந்து அதில் அவர் கையில் ஒரு பேர் எழுதியிருக்கும். இவங்க பொண்ணுடைய அந்த ஒய்ஃபோட பேர் தமிழ் செல்வின்னு எழுதியிருக்கும். அது அதெல்லாம் ட்ரிம் ஆயிடுச்சு. அது போய் அங்கே கிடக்கும். ஸோ இவர் ஃபேஸே தெரியாது. ஓகே. அந்த கையை பார்த்துட்டு தான் வந்து ஓஹோ இதுதான் என் ஹஸ்பண்ட்னு அடையாளமும். அதுக்காக அந்த சீன் அங்கே எடுத்துகிட்டு ஓடி வருது. ஓகே ஓகே சார். ஸோ அது ட்ரிம் ஆனதுனால அது கன்வே ஆகலை. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தது சார், இந்த படத்துலேயும் வடிவுக்கரசி வந்து பாட்டியாக பண்ணியிருப்பாங்க. முதல் படம் நீங்கள் சுந்தரபுருஷன் பண்ணும்போது அவங்க பாட்டியாக பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று அதில் அந்த படத்தில் வந்து ஒரு பாட்டில் ஸ்டெப் இருக்கும். அது எப்படி பார்க்குறீங்க சார்? இதுலேயும் ஆடி இருப்பாங்க, விட்டா ஆடி இருப்பாங்க அவங்க அதே எனர்ஜி தான். அப்போ என்ன நேரத்து சும்மா உங்களை பற்றி பார்க்கும்போது வந்து எனக்கு அந்த கனெக்ட் இருந்தது. ஃபஸ்ட்டு படமும் அவங்க இந்த வெறும் இதுலேயும் அவங்க இருந்தாங்க. ஆமாம், அதுலேயும் இதுலேயும் அதே எனர்ஜி தான். அந்த எனர்ஜி அவங்களுக்கு குறையல. அது என்னன்னா நடிக்கணுங்கிறது ஒரு மைண்டில் உள்ள இருக்கு அவங்களுக்கு. அதே எனர்ஜி தான். அதில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான். எனக்கு அது சந்தோஷம். ஏன்னா நாங்கள் 2 பேருமே அந்த டைமில் இருந்து, அதாவது 96 இருந்து 24 வரலையும் இதுலேயும் நம்ம கரண்ட் ஃபிலிமில் இருக்காமே, அதே பெரிய விஷயம் தான். கடவுள் தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஹெல்த்து நல்லா இருக்கணும், அவங்களுக்கும் நல்லா இருக்கணும் ஹெல்த்து. அதெல்லாம் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க, சூப்பராக. ஓகே சார். எனக்கு உங்களோட படம் ஃபில்மோகிராஃபியெலாம் பார்க்கும்போது வருஷங்கள் வந்து கிட்டத்தட்ட 24 வருஷம் சார். ஆனால் படங்கள்னு பார்த்தோன்னா 30+ அவ்வளோதான் இருக்குது. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து பார்க்கும்போது சக்ஸஸ் ரேஷியோ இருக்குல்ல சார், கிட்டத்தட்ட 99% வந்து ஹிட்டு தான். அது என்ன காரணம் சார்? ஏன்னா கதை கேட்கும்போதே வந்து இது பிடிச்சிருந்தா மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சில இதெல்லாம் அப்படி பண்ணுவோம், சில இதெல்லாம் அமையும். அது எப்படி ஓடுது எப்படி வருது யாருக்கும் நம்ம பார்க்கும்போது ஒன்று தெரியும். சில இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. நிறைய படங்கள் வந்து கேட்டு படம் ஒர்க் பண்ணிவிட்டு வெளியில் வந்திருக்கேன். அது என்னென்னா ஹிட்டு படமோ ஃப்ளாப் படமோ நமக்குன்னு ஒரு போர்ஷன்ஸ் இருக்கும், கேமராமேனுக்குன்னு சில போர்ஷன்ஸ் இருக்கும். அதை நாங்கள் கரெக்டாக பண்ணிடுவோம். எனக்கு தெரியுங்களா, அது வந்து அதுக்கு முன்னால் மேக்ஸிமம் நம்ம ஒர்க்கை என்ன பண்ணுறோமோ அதை பண்ணிட்டு வந்துடணும். இப்போ அப்படியே கொஞ்சம் பேக்வேர்டு பின்னாடி போகலாம் சார். அது முதல் படம் சுந்தரபுருஷன் பண்ணும்போது சார், அப்போ எனக்கு தெரிஞ்சு ஹீரோவாக எலிவேட் ஆகிட்டு வர லிவிங்ஸ்டன் சார், அவங்க ரம்பா காம்பினேஷன் அப்படிங்கிறப்பே வந்து அந்த காம்பினேஷன் அப்போ புதுசாக இருந்தது சார் தமிழ் சினிமாவுக்கு. நீங்கள் உங்கள் சினிமாட்டோகிராஃபியில் அது எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தெரிஞ்சது என்னென்னா, அந்த ஒரு பாட்டு ஒன்று வரும் சார், லிவிங்ஸ்டன் சாரோட பாட்டு. இன்கேஸ் நீங்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பீங்க, அந்த பாட்டு தான் ஃபஸ்ட் டைம் எடுத்தோம், 12 நாள் எடுத்து காட்டணும். செட்டப்பை மாற்றி பாட்டு, அது எஸ்.ஜே. சூர்யா சார் எழுதியிருப்பார் அந்த பாட்டு. இப்போ அந்த ப்ராசஸோட மேக்கிங் இருக்குல்ல சார், கிட்டத்தட்ட அது நான் பார்க்குறப்ப இப்போ நாங்கள் சிஜி வச்சு எப்படி பண்ண முடியுமோ அதை அப்பயே பண்ணியிருந்தீங்க நீங்கள். ஆமாம், அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தது சார்? அந்த மாதிரி என்னென்னா படம் ஆரம்பிக்கிறது நான் ஃபஸ்ட் சொல்கிறேன். என்ன ஃபஸ்ட்டு படம் வந்து அந்த படம் கிடையாது. ஃபஸ்ட் படம் வந்து வேற ஒரு படம், காதல் தேசம்னு ஒரு படம். ஓகே. ஸோ அதில் என்ன அனுப்பிச்சதுனால இந்த படம் எனக்கு கிடச்சிது. அவர் சபாலாம் என் கிளாஸ்மேட், டைரக்டர் வந்து கிளாஸ்மேட் சபாபதி சார் என் கிளாஸ்மேட்டு. அதுக்கு ஒரிஜினல் கேமரா வந்து ராம்நாத் ஷெட்டி தான் ஒரிஜினல் கேமரா. ஸோ அவர் ஏதோ காரணத்துக்காக அந்த படம் பண்ண முடியல. அப்புறம் நான் வந்து அந்த படம் பண்ணேன். அப்போ என்னென்னா சூப்பர்வுட்டில் என்னை சூப்பர்வுட்டில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவர் சவுத் சதா எப்போ எதாக இருந்தாலும் நம்ம பையன்பா அப்படிம்பார். எப்போ பெரிய பாசம் அவருக்கு. என்னென்னா அந்த படம் வந்து அப்போ நிறைய படம் நடக்கும், ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி இருக்கும் அந்த சூப்பர் குட். ஒரு படம் போயிட்டுருக்கோம், ஒரு படம் டப்பிங் போயிட்டுருக்கோம், அது மாதிரி போயிட்டுருக்கோம். இந்த படம் வந்து ஒரு சின்ன பட்ஜெட் ஸ்டார்ட் பண்ணது.
லிவிங்ஸ்டன்ங்கிறது அப்போ வந்து வேற ஒரு கேரக்டராக இது மாதிரி சூரி சார் மாதிரி தான் வேற ஒரு கேரக்டராக வந்து நடிச்சிட்டு இருந்தார். ஓகே. அவர் வந்து ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, ஆக்டிங், மியூசிக்கும் அவர் தான் பண்ணார். ஓகே. மியூசிக் அவர் மியூசிக் டியூனெல்லாம் அவர் தான். ஓகே ஓகே. சிற்பி சார் இருந்தாங்க, இருந்தாலும் அவருடைய கான்ட்ரிபியூஷன் நிறையா இருக்கு படத்தில். பண்ணும்போது அவர் வந்து டெய்லி போய் எங்கே என்ன செட்டப்னா ஆஃபீஸில் போய் நிற்போம், சவுத் சார் ஆஃபீஸில் நிற்போம் எல்லோரும் டீமே போய் படம் நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே சார். எல்லாம் போய் நின்னோம். சவுத் சார் சொல்கிறேன், என்னையா எப்படியா வந்திருக்கு படம் ஸ்கிரிப்ட் அப்படின்னா, நல்லா வந்திருக்கு சார், உனக்கு வந்து 60 நாள் தான் இந்த படம், 60 days 65 days ஏதோ, உனக்கு 60 நாள் தான் பட்ஜெட்டு, ஒரு 5 நாள் கிரேஸ் வச்சுங்க, 60 days தான் பட்ஜெட்டு, 60 daysக்குள்ளே படத்தை முடிக்கணும், படத்தை முடிக்கலன்னா நீங்கள் தான் உங்கள் காசு போட்டு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணி அனுப்பிச்சிட்டார். எல்லாத்துக்கும் உதறல், என்னடா அது அப்படின்னு. கட் பண்ண அடுத்த நாள் அந்த சாங்கை மட்டுமே 12 நாள் பண்ணோம். 65 12 போயிடுச்சு. 12 days போச்சு. சாங்கை பார்த்துட்டு எங்களுக்கு பட்ஜெட் ரிப்பேர் பண்ணி விட்டார். ஓகே. எதுவுமே கிடையாது, நீங்கள் பாட்டு இஷ்டத்து பண்ணுங்கள். அவரே அப்புறம் உள்ள இன்வால்வ் ஆகி இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு பின்னால் வடிவேல அந்த படத்தில் வந்தார். அதுக்கு பின்னால் அது 100 நாள் 105 நாள் ஆச்சு அந்த படம். ஓகே. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் வந்தால் மருது அழகிற பாட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் எஃபெக்டில் இருக்கும். அந்த பாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷத்துக்கு ரம்பா மேடம் தான் இருப்பாங்க அந்த சாங்கில். அந்த சாங் மேக்கிங்லாம் எப்படி இருந்தது சார்? அதில் பார்த்தீங்கன்னா அந்த அப்போ தான் வந்து லிவிங்ஸ்டன் வந்து அப்கமிங் வந்துட்டுருக்காரு. அதில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ரம்பா அப்படி கட்டி பிடிக்கிற மாதிரி ஷார்ட் அவர் மறைஞ்சிருவார் சார். ஆமாம், பிடிக்கிறப்ப இவர் வந்து காணாமல் போயிடுவார். அந்த பொண்ணு வந்து ஒத்துக்க மாட்டேங்குச்சு. என்ன சார்? நான் அவர் கூட நிற்க மாட்டேன், பக்கத்தில் வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஸோ அதனால தான் அது அந்த ஸ்டாப் லாக் ஆகிருக்கும். ஓகே 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 சார். அப்புறம் நடித்தாங்கன்னு வச்சுக்கிங்களேன், அந்த டைமில் வந்து அவங்க பீக் அப்போ தான் வராங்க, வேற ஒரு இதில் இருக்காங்க. அது மாதிரி நீங்கள் அடுத்து வந்து பெரிய ஹீரோ அப்படின்னு போன படம்னு பார்த்தோன்னா வானத்தை போல படம் சார். ஏன்னா ஒரு ஸ்டார் ஹீரோ விஜயகாந்த் சார், இன்னும் சொல்லப்போனால் வல்லரசு அப்படின்னு ஒரு துப்பாக்கி ஏந்திய போலீஸாகவே வந்தவர் திடீர்னு மஞ்சப்பையை தூக்கிட்டு ஒரு படம் வராங்க. அப்படிங்கிறப்ப இந்த ப்ராஜெக்ட் உங்கள்கிட்ட வரப்போ எப்படி இருந்தது சார்? அவங்க சார் தான் என்னை கூப்பிட்டாங்க, விக்ரம் சார் தான் என்னை கூப்பிட்டாங்க. ஆனால் கதை சொன்னார், நல்லா தான் இருந்துச்சு. ஹிட்டுனா பெரிய ஹிட்டு, அது சூரிய வம்சம், புதிய வசந்தம். மேக்ஸிமம் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது வந்து க்ளோஸ்அப்ஸ்லேயே கதை சொல்லுவார். மேக்ஸிமம் பார்த்தா க்ளோஸ்லேயே இருக்கும், படம் ஃபுல்லாக க்ளோஸ்அப்ஸ்லேயே இருக்கும். ஏன்னா அந்த ஸ்டைல் தான் அவருக்கு. ஏன்னா அவங்க ஆர்டிஸ்ட் எக்ஸ்பிரஷன் தெரியணும், ஒய்டாக வேணாம் பாரு சரி வேணாம் அப்படின்றாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட், அவரை பொறுத்த என்ன ஸ்கிரிப்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். ஆல்டர்னேட்டிவ் டைலாக், ஆல்டர்னேட்டிவ் சீன், இப்போ ஒரு சீனோடைய ஏதாவது அவருக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஆல்டர்னேட்டிவ் ஷூட் பண்ணிக்கலாம், கொண்டு டைலாக் அப்படி இருக்கும். எந்த ஷூட்டிங்கில் எந்த டிஸ்கஷன் இருக்காது. ஓகே. ஷூட்டிங் முடிச்சா போய் குளிச்சுட்டு தூங்குறது அப்படி தான் இருக்கும் இல்லையா, மற்றபடி எல்லாமே நீட்டாக இருக்கும், ரெடியாக இருக்கும். ஆமாம் ஆமாம். அதில் விஜயகாந்த் சார் நீங்கள் பார்க்குறப்ப எப்படி அவர் கூட ஒர்க் பண்ணுறது எப்படி இருந்தது? அவங்க சார் கூட நான் வந்து அசிஸ்டண்டாக இருக்கிற வந்து மூங்கில் கோட்டை, நான் வந்து ஆபான சார் யூனிட்டில் ஒர்க் பண்ணேன். ஓகே ஓகே. அது செல்வகுமார் சார்னு வந்திருக்காங்க. அவர் தான் வந்து இணைந்த கைகள்லாம், அவர் தான் கேமராமேனு. ஓகே. அவர் வந்து எப்படின்னா அவர் மாதிரி ஒரு ஆளை நம்ம எப்பயுமே பார்த்ததில்ல. எல்லா சைட்லேயும் ஒரு பாசிட்டிவான ஆள். அவங்க இதில் தான் நாங்கள் போய் சாப்பிடுவோம் அசிஸ்டண்டாக இருக்கும்போது. அவ்வளோ கோல்டான ஆள், என்னை கூப்பிட்டு ரொம்ப என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார். வில்சன் வாம்பார். நியூ இயர் ஆனால் காசு கொடுப்பார் போனால், நாங்கள் அதுக்குன்னு போவோம். போய் நியூ இயரில் விஷ் வாங்கிட்டு 500 ரூபா அது மாதிரிலாம் கொடுப்பாங்க. அப்போல்லாம் பெரிய விஷயம் 500 ரூபாங்கிறது. வானத்தை போல் என்ன பண்ணால் நான் வந்து அவுடோர் இன்டோர் மேட்ச் பண்ணோம். அப்போது நிறைய லைட்ஸ் போட்டால் தான் ஃபேஸ்க்கு வந்து அது மேட்ச் ஆகும். ஸோ அதனால் லைட் போட்டால் எவ்வளோ லைட் போட்டாலும் அப்படியே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே இருப்பார். ஏன்னா பல ஆர்டிஸ்டில் திட்டுவாங்க என்னங்க பார்ன் ஆகுதுன்னு. ரொம்ப எந்த பிரச்சனையும் இல்லை, நைட்டு எங்கள் கூட தான் ஜாலியாக இருப்பார். அவ்வளோ ஜாலியாக இருப்பார். அசிஸ்டன்ட் ரைட்டர் கூட, அசிஸ்டன்ட் கேமராமேன் கூட, எல்லாத்துக்கும் கூட அதாவது எல்லாருக்கும் நல்லா இருக்கிறது வந்து பெரிய விஷயம். அது கடவுளுடைய கிஃப்ட். இன்னொன்று சார், அதுக்கு அடுத்த படம் ஆனந்தம் வருது சார். ஃபஸ்ட் டைம் லிங்குசாமி சாரோட முதல் டைரக்ஷன். அந்த படம் ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்தது சார்? கிட்டத்தட்ட ஆனந்தம் வானத்தை போல் கிட்டத்தட்ட ஒரே பேஸ்டான கதை. ஸோ எனக்கு ஆனந்தம் கதை சொல்லும் போதே தெரியும், இந்த ஆர்டிஸ்ட் இங்கே தான் வருவாங்க, இந்த ஆர்டிஸ்ட் இங்கே தான் வருவாங்க. ஆனால் அண்ணன் அதுலேயே 4 அண்ணன் தம்பிங்க, இதில் 4 அண்ணன் தம்பிங்க. எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ரெண்டாவது ஃபஸ்ட்டு டைரக்டர்னா நான் எப்போயுமே பார்க்க மாட்டேன். கதை என்ன நம்ம சேலஞ்ச் பண்ணது, அவங்கள எவ்வளோ சேஃபாக கூப்பிட்டு போகிறத நான் பார்ப்பேன். டைரக்டர்ஸ்னா அவங்களுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா வந்து அவங்க வந்து எப்படி சொல்கிறதுன்னா, ஃபஸ்ட்டு டைரக்டர் வந்து ஒரு 10 வருஷமாக கதை யோசிச்சிருப்பாங்க இல்லைங்களா. கதை மைண்டை போட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு வரும்போது தான் ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகும். ஏன்னா எப்படி எடுக்கிறது. ஸோ அவங்கள வந்து நம்ம சேஃபாக கூப்பிட்டு போகிறது தான். அவங்களுக்கு கதை சொல்கிற அவங்க மேலே நம்ம ப்ரெஷர் பண்ணோம்னா, நம்மளும் ப்ரெஷர் பண்ணணும்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு டென்ஷன் ஆகிடுவாங்க அந்த இடத்துல. ஸோ அவங்களுக்கு என்ன ஸ்மூத்தாக போகணுமோ அதை நாங்கள் பண்ணுவோம்.
இப்போ இந்த 2 படத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா எங்களுக்கு ஒன்று தெரியும் சார். இது வந்து வானத்தை போல ஃபுல்லாக ட்ராமா மாதிரி இருக்கும். இது ரொம்ப லைஃப் ஃபீலை கொடுத்த மாதிரி இருக்கும்ல. அது நீங்கள் ஸ்பாட்டில் ஃபீல் பண்ணீங்களா? நான் பண்ணேன். எனக்கே தெரியும் இது ட்ராமாங்கிறது எனக்கு வானத்தை போல சார் தெரியும். இது லைவுங்கிறது எனக்கு தெரியும். ஓகே ஓகே. ஒரு பக்கம் வந்து ஷாஜகான் போகிறீங்க, இன்னொரு பக்கம் புயல் உன் மாதம் வரீங்க. இது எப்படி இருந்தது சார்? ஏன்னா இந்த பக்கம் ஒரு ஷூட்டிங் போயிட்டுருக்கு, அட் அ டைமில் அங்கேயும் ஒன்று போயிட்டுருக்குன்றப்ப அஜித் சார் விஜய் சார்ண்டு அப்போ 2 பேரோட ரிபல் டைம் வேறு அப்போ ஸ்டார்ட் ஆகி வந்துட்டு. இன்னும் அது என்னென்னா அது வந்து ஃபஸ்ட்டு ஷாஜகான் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஷாஜகான் நல்ல ஸ்டோரி, அது நல்ல ஸ்டோரி. அது நல்ல டைரக்டர் அந்த பையன். அவர் தான் இந்த சாங்கெல்லாம் வாங்கினது. ஓகே. நல்ல டைரக்டரு. ஃபஸ்ட்டு அவர் மேலே தான் போயிட்டு வந்தோம். ஷாஜகான் தான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் ஆகி அடுத்தது புகழானோ ஸோ வந்து இன்விடியூவல் ஸ்டார்ட் ஆச்சு. அது வந்து கொஞ்சம் லேட் ஆகி அப்படி ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. எனக்கு அது கிளாஷ் ஆனது ஒரே ஒரு சாங்கு தான். அந்த சரக்கு வச்சுருக்கேன் இறக்கி வச்சுருக்கேன் ஒரு சாங்கும். குழுமணையில் வந்து இந்த காதல் வந்ததும் கண்ணினும் அது 2ம் ஒரே டைம் மாட்டிச்சு. ஓகே. அதனால் வந்து இந்த சாங் அது விட்டுட்டு நான் அந்த சாங்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. ஓகே. விஜய் சார் எதுவும் கேட்டார் என்னத்தில் விட்டு போயிட்டேன் என்ன அப்படின்னு. ஓகே. அது வேறு ஒன்றும் சுச்சுவேஷன் என்னால் பண்ண முடியல. ஓகே. 2வது இது ஒரு மாதிரி குத்துப்பாட்டு தான் அது. ஸோ அது கொஞ்சம் பொயட்டிக்கான சாங்கு. ஓகே. அதனால் அங்கே நான் போக வேண்டிய சுச்சுவேஷன் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இதனால போனால் இப்போ பார்த்தாலும் சொல்லுவார். ஓகே. ஓகே. பரவாயில்ல அதனால் இது மாதிரி நடக்கும். எனக்கு வந்து ஷாக்குனா 2ம் ஒரே டைமில் மாட்டிச்சு. ஓகே. நான் அதுக்கப்புறம் அஜித் சார் அவரும் ஏதோ சொன்னாரா சார் இந்த மாதிரி விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு? அதெல்லாம் அஜித் சார்லாம் ஒன்றும் இல்லை. அஜித் சார் கூட நான் வந்து போலவாசம் ஜி வரலாறு சார் 3 பண்ணேன். அதனால் அவங்க தெரியும் நம்ம வாண்டடாக இதை பண்ண மாட்டோம். இந்த 3 படம் ஒன்று ஒர்க் பண்ணியிருக்கீங்கல்ல சார், அதில் அஜித் சாரோட டெடிகேஷனுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் சொல்லணும்னா என்னவா இருக்குது? கரெக்ட் டைம் வருவார். கரெக்ட் டைம் வருவாங்க. ஜாலியாக இருப்பார். ஃப்ரெண்ட்ஸ் அது ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். ஒரு பெரிய மாஸ் ஹீரோ அப்படிங்கிறது இந்த ஃபீலிங் இருக்காது. அவர் என்ன ஒர்க்கோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆக்ஷன்லாம் வந்து இத்தனைக்கும் அவருக்கு இருக்க ப்ராப்ளம் வந்து நிறையா ஜாயின்ட்ஸ் எல்லாம் நிறையா உள்ள ஸ்க்ரூ இருக்குன்னு சொல்லுவார். இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது பேக் பெயின் சொல்லுவார். இருந்தாலும் அந்த டைமில் வந்து ரொம்ப ஃபைட்டாக ரொம்ப கஷ்டம் அவர் பண்ணுறாரு. ஓகே. ஓகே. இவ்வளோ தூரம் அவர் வந்து ஆக்டிவாக இருக்கிறார் இல்லைங்களா, அது ரொம்ப பெரிய மிராக்கிள் தான், மெடிக்கல் மிராக்கிள் அவர்லாம். ஓகே. ஓகே சார். அதுக்கப்புறமா இந்த கேள்வி கேட்காம உங்களை பேட்டி எடுக்கவே முடியாது. இன்னொன்று ஒரு 3 படங்கள் தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணுறீங்க சார் கமல் சார் கூட. இதில் வந்து ரொம்ப இன்னும் வந்து கல்ட்டு கிளாசிக்காக மாறி இருக்கிறது வந்து அன்பே சிவன் படம் சார். ஒரு ஃப்ரேமே ஒரு கதை சொல்லும் சார். சார் நடந்து போகிற சீன் ஒரு கதை சொல்லும், உட்காந்துருக்க சீன் ஒரு கதை சொல்லும். அப்படிங்கிறப்ப அந்த படம் ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ அனுபவங்கள் கிடைச்சது சார்? நிறையா. அதாவது நான் சும்மா நான் சொல்லணுன்னா நான் வந்து என்னை ஷேப் பண்ணிக்கிறத வந்து கமல் சாருக்கு முன்னாலே கமல் சாருக்கு பின்னாலே நான் வந்து அப்படி பிடிச்சிக்குவேன். ஓகே. ஏன்னா அது வரையும் எனக்கு வந்து ஒரு பார்வை இருந்துச்சு ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங். இவர் கூட வரும்போது ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் அந்த வெளியே வந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே. ஏன்னா அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுவார் உட்காந்து. நான் என்கிட்ட அவர் பேச மாட்டேன்னு வச்சிங்களேன். அவர் சொல்கிறதெல்லாம் இன்புட் வரும். ஏன்னா அவர் சொல்கிறது கேட்குறதே பெரிய விஷயம். ஓகே. டெய்லி அது ஆஃபீஸ் போயிடுவோம். ஆஃபீஸில் நீங்கள் போட்டிங்கன்னா தெரியும் ஒரு டேபிள் இருக்கும். அதில் அந்த சைடு உட்காந்துக்கோங்க. நான் கமல் சார் அங்கே இருப்பாங்க. மதன் சார், சுந்தர்சி சார், அப்புறம் வந்து ஆர்ட் டைரக்டர், அப்புறம் நான் உட்காந்து ஒருத்தர் இருக்காங்க. அவங்க உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பார். காலையிலேருந்து பேசிக்கிட்டே இருப்பார். அப்புறம் வந்து மாறி பேசிகிட்டே இருப்பார். நாங்கள் கேட்குறது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எனக்கு அவர்கிட்ட மேலே என்ன ஷாக் என்னென்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவில் அடிக்கிற மாதிரி இது இருக்கும். ஒரு ஷார்ட் இருக்கும். ஒரு சின்ன ஷார்ட் தவில் அடிக்கிறது மட்டும்தான். ஒரு சின்ன ஒரு 8 கவுண்டு 10 அது மாதிரி தான். ஓகே. எப்போ போனாலும் அந்த சத்தம் கேட்கும் அங்கே ஆஃபீஸ் போகும்போது. ஓகே. எதுக்கு என்னடா சத்தம் கேட்குது, ஒருவேளை மியூசிக் ஆன்னு பார்த்தா இவர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பார். வேறு ஆர்டிஸ்ட் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பார். ஒரு சின்ன தவில் அடி. அது சும்மா நார்மலாகவே நானே சிங் பண்ணிடுவேன் அதை வச்சுட்டு. ஆனால் அது பர்ஃபெக்டாக வரணும் அந்த கையெல்லாம் சொல்லிவிட்டு. அது வந்து அந்த அளவுக்கு அவர் மைன்யூட்டான ஆள். ஓகே சார். அன்பே சிவமில் வந்து என்னால் இந்த ஃப்ரேம் இன்னும் மறக்கவே முடியாது அப்படின்னா அது என்ன ஃப்ரேமாக இருக்கும்? என்ன சொல்கிறது, அந்த ஒரு 2 பேரும் உட்காந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். அது வந்து ரொம்ப பொய்ட்டிக்கான ஃப்ரேமு. அப்புறம் வந்து மாதவன் சாரும் கமல் சாரும் ஒரு இடத்துல வந்து பால் வச்சுட்டு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய அப்புறம் கடைசியாக அது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வாக் பண்ணி போகல, இங்கே தான் நான் தான் எடுத்தேன். சும்மா அப்படி போய் கேண்டீன் எடுத்தது. ஓகே. நம்ம அசோக் நகர் படம் பிடிச்சிட்டு. ஆமாம், சும்மா நானும் அவர் தான் கேமரா எடுத்துட்டு கார் ஆட்டோவில் போயிட்டோம். ஓகே. அப்போ நல்லா ஃப்ளட். சென்னையில் தான் எடுத்ததா சார்? இந்த எங்கள் வீட்டு பக்கத்தில். என்ன சார் சொல்கிறீங்க? அது எங்கேயோ லேண்ட்ஸ்கேப் மாற்றி எடுத்த மாதிரி எங்கள் வீட்டு பக்கத்தில். ஓகே. ஓகே.
அப்போ ஃபுல்லாக ஃப்ளட் இருந்துச்சு. ஓகே. அந்த கேக்கடை இது இருக்குங்களா அந்த உதயநகர், ரியல் ஃப்ளட்லேயே என் ஆட்டோவில் வந்தார். நான் நடந்து போகிறேன், நீ அப்படியே வச்சு எடுத்துக்கணும். அங்கே போய் அப்படியே டக்குன்னு வச்சு எடுத்துட்டான். ஓகே ஓகே. அது மாதிரி அவர் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ரெண்டாவது அந்த படத்தில் ஷாக் ஆனது என்னென்னா, அவர் போட்ட கிளாஸ், வியூவிங் கிளாஸ் அவ்வளோ திக்கான கிளாஸ். அது வந்து எந்த ஆர்டிஸ்டும் போட முடியாது. இப்போ நம்ம வேறு பவர் கிளாஸ் போட்டாவே கண் வலிக்கும், இங்கே வலிக்கும் பயங்கரம். அவர் எதில் போட்ட நடத்தாருன்னு தெரியாது. ஏன்னா அவ்வளோ பெயினாக இருக்கும், எங்கே பார்க்குறேன்னு தெரியாது. ஏன்னா அதில் வந்து ஐயெல்லாம் ஷிஃப்டாக இங்கே போயிடும். நான் உங்களே பார்த்தேன்னா அங்கே பார்க்குற மாதிரி இருக்கும், அங்கே பார்த்தா தான் உங்களே பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை கேட்பார் எங்கே பார்க்கணும்னு சொல்லிட்டு நானே அப்படியே கையை கொண்டு வந்து அப்படி நிறுத்தினேன். அவர்கிட்ட காமிச்சேன்னா கொண்டு வந்து பார்ப்பார். அது மாதிரி நிறையா அதனால தான் அவங்க அந்த ஹைட்டில் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கற்றுக்கணும். ஓகே. ஆனால் நீங்கள் அந்த படம் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பஞ்சதந்திரம், பொம்மல் கே சம்பந்தம்னு ஜாலியான கமல் சாரோட படங்களும் பண்ணியிருக்கீங்களா சார்? இந்த பஞ்சதந்திரம் மேக்கிங்கெல்லாம் எப்படி இருக்கும் சார்? இன்றைக்கும் அது தனியாக அது ஒரு எப்பிக்கான ஒரு படமாகவே இன்றைக்கி வரைக்கும் இருக்குல்ல? ஆமாம், பஞ்சதந்திரம் வந்து நீங்கள் இப்போ பார்த்து காமெடியாக இருக்குது, இப்போ பார்த்தா நான் காமெடியாக தான் இருக்குது. அப்போ நாங்கள் ஹெவியாக தான் பண்ணோம், ஹீட்டாக தான் பண்ணோம். அவ்வளோ காமெடியெலாம் நான் என்ஜாய் பண்ணதே கிடையாது சார். ஆமாம், ஏன்னா நம்ம அந்த டைமில் முடிச்சாகணும். பரபரன்னா எல்லா 5 ஆர்டிஸ்ட்டுக்கும் வந்து 5 ஒய்ஃபு, 5 அண்ணன் ஃப்ரெண்ட்ஸு, 5க்கு 5 ஒய்ஃபு, அவங்களுக்கு மாமனா மாமியா, அவங்களுக்கு தாத்தா பாட்டியில் அந்த கிளைமேக்ஸில் ஒரு ஃபேமிலியே ஒன்றா சேரும். ஆமாம், அந்த சாங்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ 10, 12, 13 பேர் இருப்பாங்க. அவங்கள கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணுறதே பெரிய விஷயம் இல்லைங்களா? எந்த பார்த்தா பீஸ்ஃபுல்லாக இருக்கும் படம் பார்க்கும்போது. அதில் கலர் பேலட்லாம் நான் தான் செலக்ட் பண்ணது. பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ளீஸாக இருக்கும் படம் பார்க்குறதுக்கு. ஸோ காமெடினோடனே கொஞ்சம் லைட்டிங்கில் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் அது அப்போ எடுக்கும் போது நான் ஹீட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா ரவிக்குமார் சார் இருந்தாங்க, அவருக்கு வந்து எப்போயுமே வந்து லேட் ஆகக்கூடாது, பரபரன்னு இருக்கணும். ஸோ இப்போ தான் அதெல்லாம் ரசிக்கிறேன் நான். ஓகே. அது வந்து அவ்வளோ கஷ்டம் தான் அந்த படம் பண்ணுறது. 46 நாள் தான் ஷூட்டிங். அது இத்தனை ஆர்டிஸ்ட், ஷார்ட் டைமாக இருக்குது. ஆமாம், அப்போ எப்படி இருந்திருக்கும், அனல் பறக்கும் அப்படியே. சார் இன்னொரு விஷயம், அவங்க விகேஷ் சார் பேட்டி கொடுத்ததில் வந்து அவங்களுக்குள்ள சும்மா டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்க, நான் கேண்டிடேட் எடுத்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. உண்மையிலே அப்படி தான் இருக்குது. ஆமாம், என்னென்னா ஒன்லைன் தான் இருக்கும். ரவி இது கிரேஷமோகன் தான் சார் டைலாக். அவங்க சார் எழுதிட்டு ஃபாரின் ட்ராமா போயிட்டார். ஓகே. இங்கே இல்லை, இங்கே கிடையாது, ஷூட்டிங்கில் வந்ததே கிடையாது. ஒன்லைன் இருக்குது. இப்போ நீங்கள் நானும் உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறது, இப்போ வீட்டிலேருந்து வெளியே வந்து நீங்கள் நானும் உட்காந்துருக்கோன்னு தான் இருக்கும் இல்லையா? இதில் என்ன பேசுகிறோங்கிறது வந்து அந்த ஸ்பாட்டில் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஓகே. ஒரு 5 பேர் இருக்கானா, நீ டைலாக் பேசிட்டு பேசி அங்கே எடிட் பண்ணுவாங்க. நிறையாவும் இருக்கக்கூடாது, கதையோடய இருக்கணும். இது எல்லாம் பேசி தான் 46 நாளுக்குள்ள எடுத்தீங்க. ஆமாம், ஏன்னா போவாங்க எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட், எல்லாம் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட். ஜெயராம் சார்லாம் வந்து ஒரு இதில் சொல்லுறது, நிறைய சொரிய கூட கூடாது அப்படிம்பாரு, நீ எறும்பு கிடைச்சிது. இல்லை சார், இந்த ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது எங்கன்னா, இன்ட்ரெஸ்டிங்காக பேசிகிட்டு இருப்பாங்க, எப்படி அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணலான்னு பேசிட்டு இருக்கப்ப திடீர்னு கொசு கடிச்சு, அது ஸ்பாட்டில் பண்ணது, சடக்குன்னு அடிப்பார். ஸ்பாட்டில் பண்ணது, அது இம்ப்ரோவைசேஷன் கிடையாது, அவரே பண்ணது. ஓகே 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 சார். அது அப்புறம் வந்து சார் அந்த மாதிரி ஷாட்லாம் நீங்கள் மேக் பண்ணும்போது லைட்டாக ஸ்மெல் வரும்ல சார் அந்த ஸ்பாட்டில்? அதெல்லாம் ஓகே. இருந்தாலும் நான் அதை இப்போ நீங்கள் உட்காந்து தேட்டரில் பார்க்குற மாதிரி என்ஜாய் பண்ண முடியாது. அது இந்த இவங்க ஊர்வசி மேம் ஃபோனில் பேசிட்டு பின்னாடி இருந்து பவுடர் ஊற்றுறதெல்லாம் வந்து நானும் அப்புறம் ஷாக் ஆகிட்டேன். இன்னும் மூஞ்சியே அவங்களுக்கு தெரியல, ஊர்வசி மூஞ்சியே தெரியல. அவ்வளோ ஆர்டிஸ்ட்லாம் சில ஆர்டிஸ்டில் கடுப்பாயிருவாங்க, இப்போ என்ன என் மூஞ்சில் ஊற்றிட்டேன்னு. அவங்க ஒன்றுமே இல்லை, அதை எடுத்துட்டு நடிச்சிட்டாங்களே, கட்டுக்க ஒரே ஷாட்டு தான் அது. இவர் ஊதுவார்னா மூஞ்சில் அடிப்பார்னு அந்த அம்மாவுக்கு தெரியாது. இன்னொரு இதை தாண்டி வெளியே வந்தோம்னா சார், அடுத்த பாலா சார் கூட 5 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. 2 படம், 2 படம், நான் கடவுள், அவனிவன் 2 படம். அதுலேயும் வந்து பாலா சாருக்குன்னு ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்கும் சார். அவர் கூட ஒர்க் பண்ணது எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார்? ஓகே, அது வந்து பெரிய விஷயம் தான். எனக்கு வந்து சார் கூட ரொம்ப நாளாக ஆசை, பாலா சார் கூட ஒர்க் பண்ண ஆசை. ஆக்சுவலாக எனக்கு வந்து சார் வந்து பிரதாமன் கேட்டாங்க பண்ண சொல்லி, அது வந்து பண்ண சொல்லி கேட்டாங்க. ஆனால் எனக்கு வேறு தெலுங்கு படம் நல்லா பண்ண முடியல. ஓகே. எனக்கு இது மாதிரி ஒரு பெயிண்டிங் மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஃப்ரேமாக தான் எதிர்பார்ப்பார். ஓகே. ஒரு மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கணும் எல்லாமே, ஒரு பார்க்கும்போது பொய்டிக்காக அப்படி தான் அவங்க ஒரு மூடு இருக்கணும் ஃப்ரேமுக்குள்ளேன்னு அவர் எதிர்பார்ப்பார். நான் கடவுள் வந்து எனக்கு கதை சொன்னாங்க, அது மாதிரி சொன்னோடையும். அப்போ வந்து நான் ஒரு லேண்ட்மார்க்குன்னு ஒன்று இருக்கும், இப்போ உங்களுக்கு லேண்ட்மார்க்குன்னு ஒரு புக் ஷாப் இருக்குது. போயிட்டு அங்கே ஒரு சாதுஸ்னு ஒரு புக் இருந்துச்சு, சின்ன புக். அது வாங்கிட்டு போய் சார் இப்படி இருக்கலாமான்னு சொல்லி கெட்டப் காமிச்சு சார்ட்டேன். சூப்பர், இதுதாங்க ஒன்று வாங்கி. ஓகே.
எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஓகே. அது அந்த புக் கொடுத்தோன்னே அதில் பார்த்தீங்கன்னா அந்த சாதுஸு அதை பற்றி ஒரு ஐடியா வந்துச்சு எனக்கு. நான் நேராக போய் அதை வாங்கி சாருக்கு கொடுத்தேன். இது மாதிரி பாடலாம், இது மாதிரி இருக்குமா சார். அப்போ தான் நான் அதுக்கு பின்னால் தான் நான் அது சாரோட ட்ராவல் ஆனேன். என்னென்னா இந்த படத்தை பொறுத்தவரையும் நம்ம அவரு கூட எவ்வளோ தூரம் டைரக்டரோட நம்ம எவ்வளோ தூரம் நம்ம அட்டாச்சாக இருக்கோமோ அப்போ தான் நமக்கு அவுட்புட் வரும். கூட அவர் என்ன மேக்ஸிமம் அவர் அது மாதிரி தான் ரியலிஸ்டிக்காக தான் பார்ப்பார் சார். அதனால் அவரோட ஒர்க் பண்ணது வந்து அவரும் ஒரு முக்கியமான டைரக்டர். தமிழ் சினிமாலே இந்திய சினிமாலே முக்கியமான டைரக்டர் பாலா சார். ஏன்னா அவரு ஒரு ஸ்டைல் ஃபாலோ பண்ணார். அதில் தான் இப்போ நிறைய பேர் ட்ராவல் ஆகிறாங்க. சார் இன்னொன்று உங்கள் சினிமாட்டோகிராஃபியில் ரொம்ப நாங்கள் அதிகமாக பார்த்தது என்னென்னா பேக்ட்ராப்பில் ஒன்று வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்கும், இல்லை ரிவர் இருக்கும், இந்த மாதிரி வாட்டர் கண்டென்ட் இருக்கும், இல்லைன்னா நேச்சுராலிட்டி ரொம்ப இருக்கும். அது எதுவும் பிளான் பண்ணி தான் பண்ணுறதா சார் இல்லை? பிளானிங் இருக்குது. நான் நிறையா பெயிண்டிங் ரெஃபரன்ஸ் எடுப்பேன். ஓகே ஓகே. எனக்கு வந்து பெயிண்டிங்ஸு, லேண்ட்ஸ்கேப்பு, அது நம்ம நேச்சரோட இது பண்ணுறது வந்து ரொம்ப பெயிண்டிங்கில் வந்து நிறைய சும்மா உட்காந்து ஒரு 2 hours 1 hour பெயிண்டிங் ஒரு பெயிண்டிங்கே உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். ஓகே. ஸ்டடி பண்ணுறது. ஸோ சைக்கலாஜிக்கலாக அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்கான்ஷியஸாக வந்துடும் அது ஃப்ரேமிங்லே. ரெண்டாவது அதில் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் வரும். நம்ம வந்து அப்படி பண்ணும்போது ஏதோ ஒன்று மேஜிக் நடக்கும். ஓகே. அதில் வந்து லேண்ட்ஸ்கேப் ரொம்ப பிடிக்கும். ஓகே. இன்னொன்று ஒரு நல்ல கதை வருது சார். அந்த கதை வந்து படமாகிறதுல சினிமாட்டோகிராஃபிக்கு எவ்வளோ பெரிய பங்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய சினிமாட்டோகிராஃபர்ஸ் வர்றாங்க, அவங்க எப்படி அப்ரோச் பண்ணால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்கிறேன். ஏன்னா சினிமாட்டோகிராஃபி தான் மெயின். நீங்கள் என்ன தான் ரைட்டிங்கில் எழுதினாலும் நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறது வந்து ஒரு கேமராவில் தான், சினிமாட்டோகிராஃபி தான். அது மட்டும்தான் வந்து உங்களை வந்து அந்த ஒரு லைவ்னஸ் கொண்டு வருது. ஓகே. கதையை வந்து ஒரு லைவாக கொண்டு வரது சினிமாட்டோகிராஃபி தான். அந்த சினிமாட்டோகிராஃபி தான் மெயின். அது கதையை நம்ம சொல்லணும். சொல்கிறதுக்கு எந்த மீடியத்தை சொல்லுவீங்க? சவுண்ட்லேயும் சொல்ல முடியாது இல்லைங்களா? விஷுவல் தான். ஸோ விஷுவல் மீடியம் தான் ஆக்சுவலாக மேக்ஸிமம் டைலாக் கம்மி பண்ணிவிட்டு விஷுவலாக ப்ரெசன்ட் தான் இதுவரையும் ஹாலிவுட் டைரக்டர்ஸ் நிற்கிறாங்க. ஓகே ஓகே. நிறைய டைலாக்லாம் இருக்க வெர்பலாக இருக்க டைரக்டர்ஸ் யாருமே எனக்கு தெரிஞ்சு இல்லை. இப்போ மணிசர்லாம் விஷுவல் டைரக்டர்ஸ், சங்கர்லாம் விஷுவல் டைரக்டர்ஸ், வெற்றிமாறலாம் விஷுவல் டைரக்டர்ஸ். ஸோ அதனால் அவங்களுக்கு வெர்பல் கம்மியாக இருக்கும். ஸோ டைரக்ட் சினிமாங்கிறதே வந்து விஷுவல் மீடியம் தான். கண்டிப்பாக. விஷுவல்னாவே எது வருது? காட்சியாக கட்டுறது. சினிமாட்டோகிராஃபி தான் வருது. சினிமாட்டோகிராஃபி மட்டும்தான் வந்து ஒரு படத்துக்கு ஒரு லைவ்னஸ் கொண்டு வரும். ஓகே. நீங்கள் சார் இப்போ இந்த கதைக்குள்ளே இப்போ கருடன் பற்றி பேசுகிறனால இந்த கதைக்குள்ளே வந்த உடனே வந்து எனக்கு இது புதுசாக இருந்தது, ஏன்னா இந்த கதையில் எனக்கு இது ரொம்ப புதுசாக இருந்ததுன்னு என்னவாக இருக்கும் சார்? இப்போ நாங்கள் இந்த கருடனில் பண்ணதெல்லாம் மேக்ஸிமம் வந்து ஸ்பாட்லேயே பண்ணது தான். ஓகே. அந்த கலருக்கு ஈவினிங்கில் அது செங்கல் சொல்லாது பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் ஆல்ரெடி ஃபில்டர் போட்டேன். ஓகே. அதான் அந்த புழுதி எல்லாம் ஃபில்டர் போட்டு புழுதி வந்து நான் கிரியேட் பண்ணது. ஓகே ஓகே. சிஜியில் கிரியேட் பண்ணேன். ஓகே. இதில் லைவாக தான் கிரியேட் பண்ணேன். அது லைவ் கிரியேஷன் சார்? அந்த டஸ்ட் கேஸ்லாம் லைவ் தான். ஓகே. அப்புறம் ரெண்டாவது அந்த கர்டனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக 2 லென்ஸ் தான் ஷூட் பண்ணேன். ஓகே. 2 லென்ஸ் தான். 2 லென்ஸ்? ஆமாம், 2 லென்ஸ் தான். ஓகே. ஆக்சுவலாக ஒரு லென்ஸில் படம் பண்ணலான்னு பிளான். அவ்வளோ நேரம் உங்கள் பிஸி ஷெட்யூல் கிடையில எங்களுக்கு நிறைய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்க சார். நன்றி சார். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's #1 travel brand.